ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ தீபாவளி வந்துருச்சு. ஸோ யூடியூப் ஓப்பன் பண்ணாலே எல்லாருமே நிறைய தீபாவளி ரெசிபீஸ் போடுறாங்க. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டாக தீபாவளி ரெசிபீஸ்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய ஐடியாஸ் போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து தான் இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்கிறது லட்டு. ஸோ நார்மலாக நம்ம லட்டு பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு எண்ணெயில் நம்ம பூந்தி எல்லாமே ஃப்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் லட்டு செய்வோம். ஸோ இன்றைக்கி நம்ம எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எப்படி லட்டு பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த கடலை பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கடலை மாவு கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம நார்மலாக இட்லிக்கெல்லாம் கரைப்போம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் சேர்த்துட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் போதும். இதை இப்போ நம்ம ஒரு இட்லி தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்படி இட்லி செய்வோமோ அதே மாதிரி தான். ஒரு 10 மினிட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா அந்த நம்ம வேக வச்ச அந்த மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இது லைட்டாக ஆறுனதும் இதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கை வச்சே நம்ம பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாகவே வந்துடும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்கிறதெல்லாம் இந்த மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பல்ஸ் மோடில் நீங்கள் ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அந்த பூந்தி ஷேப்புக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப் செய்ய போகிறோம். ஸோ அதுக்காக நான் இன்றைக்கி 1.5 கப் சுகர், அது கூடவே 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் இதை நல்லா வேக வச்சுக்கோங்க. குக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு கலர் பவுடர் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ கலர் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு அது ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நமக்கு தேவை அப்படின்னா கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பு எல்லாமே சேர்த்து போட்டு அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பால்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது இது நார்மலாக நம்மளோட லட்டு மாதிரி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாஃப்டாக இருக்குது. நம்ம நார்மலாக பொட்டுக்கடலையில் நம்ம லட்டு பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப மாவு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான ஒரு சாப்பிடும்போது அந்த மாதிரியான ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குதே தவிர பார்க்குறதுக்கு நமக்கு அந்த பூந்தி இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் நெய் அதிகமாக சேர்க்கணும். லைக் ஒரு 1/2 கப் அளவுக்கு நெய் அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நம்மளோட நார்மல் அந்த லட்டு ஃப்ளேவர் நமக்கு தெரியும். கம்மியாக கொஞ்சமாக முந்திரி பருப்பு அந்த இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறதுக்காக மட்டும் நீங்கள் நெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எக்ஸாக்டாக அந்த நம்ம லட்டு சாப்பிட்ட மாதிரியான ஃபீல் இருக்காது. ஸோ நீங்கள் நெய் மட்டும் இதில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சாப்பிடும்போது டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் பொட்டுக்கடலை லட்டு மாதிரி தான் இருக்குது. இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நான் இதை யாரோட வீடியோ கூடயும் கம்பேர் பண்ணலை. ஸோ இதுதான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் இன்கேஸ் இந்த மாதிரி மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபைனல் அவுட்புட். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.